நண்பர்களே, ஆடுகள் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மாட்டுச்சந்தை நிலவரம் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க சம்சாரிக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். வந்து தை மாதத்துலேருந்து ரொம்ப கடுமையான தட்டுப்பாடுகள், கடுமையான போட்டி, விலைவாசிகள், அதாவது கறிக்குட்டி அனுசரித்து தான் வளர்ப்பு குட்டியோட விலை கூடுது அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமான உண்மை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. கறிக்குட்டிக்கு இன்னும் தட்டுப்பாடு இருக்கனால வளர்ப்பு குட்டியோடைய தட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. நம்ம வெளியே எப்போவுமே கொஞ்சம் வாங்கிட்டு சந்தைக்கு வருவோம். இப்போ வெளியே வாங்கும்போது விலை அதிகமாக இருந்துச்சு. நேற்று சந்தைக்கு வந்தோம். சந்தையில் நான் வெளியே பிடிச்ச குட்டி கூட 13,000 ரூபா. அதே குட்டி வந்து 12,500 12,300க்கு சந்தையில் கிடச்சிச்சு. காரணம் என்னென்னா, நேற்றுக்கு சந்தைக்கு எக்கச்சக்கமான குட்டிகள் வந்துருந்துச்சு. ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. சந்தை ஆரம்பித்து எப்போவுமே 2-3 மணி நேரத்தில் நல்ல குட்டிகள்லாம் முடிஞ்சிடும். ஆனால் சந்தை ஆரம்பித்து பாதி நாள் ஆகியுமே குட்டிகள் பாதி தேக்கமாகி முழுக்க தேக்கமாகி அப்படியே நின்றுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வியாபாரத்துக்கு குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. நம்மகிட்ட யார் குட்டி வாங்க வந்தாங்கன்னா, சந்துரு, மதுரை வாடிப்பட்டி சந்துரு, அவங்க டீம் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அது போக நாகப்பட்டினம் சர்ஃபுதீன், அதுக்கப்புறம் விளாத்திக்குளம் சுரேஷ் ஒரு நண்பர் வந்திருந்தாங்க. நம்ம வந்து சந்தைக்கு வந்ததில் எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான். இது 13 குறைஞ்சி எப்போவுமே சந்தையில் நம்ம ஒரு 2 மாதமாக வாங்க முடியாமல் இருந்துச்சு, தை மாதத்தை ஒட்டி. ஏன்னா தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு எல்லாம் விற்றுட்டு, பொங்கலுக்கு விற்றுட்டு நிறைய பேர் குட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பெரும்பாலும் பண்ணைகள் எல்லோரும் ஒரு 70% 80% பிடிச்சி முடிச்சிட்டாங்க. அதனால் போட்டிகள் கம்மியாகிடுச்சு. நேற்று திடீர்னு குட்டிகள் எக்கச்சக்கமாக வந்தனால சம்சாரிகள் பெரும்பாலும் இல்லை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம சந்தையிலே நிறையா குட்டி வாங்கிக்கலாமோ நம்ம பண்ணைக்கு அப்படின்னு தோணுச்சு. இங்கே நம்ம இப்போ தம்பிகிட்ட தான் எடுத்தோம் பசுமன்ட்ட. நல்ல அருமையான குட்டி தான். எல்லாம் வாடல் நைட்டுமே நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு. தம்பி சந்துரு, அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு 4-5 பேர் காரில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டே இருந்தோம். சந்தை சூழ்நிலை சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்த இந்த குட்டிலாம் கழிச்சு விட்டது. இந்த கீழே பிடிச்சி விட்டதெல்லாம் கழிச்சு விட்டது. அதாவது நல்ல குட்டியை மட்டும் தேர்ந்தெடுத்து மேலே போட்டு சின்ன குட்டி எல்லாத்தையுமே கழிச்சு விட்டோம். ஏன்னா குட்டி மாறிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கழிச்ச குட்டியெல்லாம் கீழே இறக்கிட்டு நல்ல குட்டியை மட்டும் மேலே எடுத்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா மொத்தமாக நல்ல பிடிச்ச குட்டிகளை மட்டும் தேர்வு செய்து சந்துருக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 குட்டிக்கு எடுத்து இது முடிஞ்ச விலை பார்த்திங்கன்னா அவங்க 13,500 மேலே சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தம்பி சந்தையில் வந்து இன்றைக்கி வந்து சம்மல் தான், குட்டி இழுவை இல்லை, எனக்கு இந்த ரேட்டு கொடுன்னு சொல்லி ரேட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சின்ன குட்டியிலேருந்து எல்லாம் கழித்து நல்ல பருங்குட்டிகளை தான் வாங்கி கொடுத்தோம். குட்டி வந்து நல்ல எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு தான். எல்லாருமே பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணையை வந்து விசிட் பண்ணி பரன்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க. நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். அவங்களுக்கு தேவையான மெடிசனு, தீவனம் எல்லாமே கொடுத்தோம். தம்பிகிட்ட எல்லாம் அப்போவே செட்டில் பண்ணியாச்சு. சந்தையோட நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, சந்தையில் இனிமேல் வந்து வெளியே வாங்குறத தவிர்த்துட்டு எல்லோரும் சந்தைக்கு வாங்க. நீங்கள் ஆடுகளை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் சந்தை என்றைக்குன்னு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு சேலம், நாமக்கல், தருமபுரி, விழுப்புரம் அப்படின்னு சொல்லி காரில், இல்லைனா குட்டி வாங்குகிற வண்டியில் அப்படியே வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. புதன்கிழமை வராங்க, வியாழக்கிழமை வராங்க, வெள்ளிக்கிழமை வராங்க. நம்மகிட்ட வந்துட்டு உங்கள் பண்ணையில் இருக்க குட்டி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்காங்க. நம்ம வந்து பண்ணையை நமக்கு தான் ஸ்டாக் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சந்தைக்கு வந்து குட்டி எடுத்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வரக்கூடிய ஒரு மாதம் கொஞ்சம் சந்தையில் நிறையா குட்டிகள் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கலாம். தம்பிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு நேரில் வந்து பார்த்தனால நம்ம எப்படி குறைச்சி கொடுத்தோம். அவங்களுக்கு சந்தை சூழ்நிலை 2 தடவை வந்தாங்க. இப்போ திடீர்னு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 13,000 14,000 விற்கக்கூடிய குட்டி 12,650. ஏன்னா விலை தீரல. நம்ம 12,600 நின்னோம். அவங்க 13,000 கேளுங்கனாங்க. சரி ஒரு 100 ரூபாயை சேர்த்து கொடுங்கனாங்க. இல்லை 50 ரூபா தான் சேர்ப்போம்னு சொல்லிட்டு 12,650 முடிஞ்சு. இது பாருங்கள், எல்லாமே நீட்டு போக்கான நல்ல குட்டிகள் தான். இது வந்து இப்போ சந்தையில் 12,600 கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் இது ரொம்ப சின்ன கார் குட்டி தான் காலையில் வெளியே பிடிச்சது வந்து 13,200 பிடிச்சி, அதுக்கப்புறம் வியாபாரிட்ட சந்தையில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி திருப்பி 100 ரூபா குட்டிக்கு 100 ரூபா குறைச்சி, ஜோடிக்கு 200 குறைச்சி சந்தை நிலவரத்தை சொல்லி திருப்பி நம்ம மல்லு கட்டி குறைச்சோம். அவரும் நம்ம குறைச்சி கொடுத்தோம் மாமா. அப்போ பாருங்கள், நம்மளே எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வெளியே போய், ஏன்னா எதுக்குன்னா நம்ம தை மாதத்தில் அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் வந்து குட்டி வந்து நம்ம வெளியேயும் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்ல குட்டியை எடுத்துக்கலாம். சந்தையில் போட்டி இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ சந்தையில் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னும் அது வந்து வெளியுள்ள மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் நீ சந்தைக்கு வர்றவங்களுக்கு தான் இனிமேல் தரேன். எல்லா பண்ணையாலும் சந்தைக்கு வர்றதில்லை. அதனால் நீங்கள் வந்து சந்தையில் வந்து தாராளமாக இனி வரக்கூடிய காலங்களில் வாங்கலாம். தட்டுப்பாடு மட்டும் குறையல, தட்டுப்பாடு குறைஞ்சிருச்சு, போட்டியும் குறைஞ்சிருச்சு. இனி வந்து உங்களுக்கு பிடிச்சதா சொல்லலாம். எந்த அளவுக்கு எட்டே வருதுன்னா, பல மாதங்களுக்கு அப்புறமா
சந்தை முடிஞ்சு நிறைய பேர் வண்டியில் ஏற்றிட்டு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க 13,000 13,500க்கு வாங்கிட்டு நான் போகிறேன். அதில் அந்த 80 குட்டி 100 குட்டியில் நான் பிரித்து 30 40ன்னு எடுத்தாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நான் கடைசியாக நம்ம வந்து எடுக்கலான்னு இருந்தோம். இன்னும் விலை குறைச்சி ஒரு ரூ. 1000 ஜோடி குறைச்சி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 குட்டியை பிரித்து எடுத்துட்டாங்க. மீதி இருக்க 40 நம்மளுக்கு பிடிக்கல. சந்தைக்கு வந்த குட்டிகள் எல்லாமே கார் குட்டியிலே நல்லா கொஞ்சம் பருங்காரு, அதாவது எல்லாமே கையற பழகுன வச்சது தான். சந்துருவை நம்ம நல்லபடியாக வழி அனுப்பி விட்டாச்சு. அவருக்கு தேவையான எல்லாம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி சர்ஃபுதீனுக்கும் அந்த எட்டயபுரம் பொட்டு கட்டிருந்தாங்க. அவருக்கு ஒரு 20 பொட்டு பக்கம் வாங்கிட்டார். அது போக விளாத்திக்குளம் சுரேஷுக்கு வந்து அவர் நண்பரை கூப்பிட்டு நம்ம குட்டி வாங்க சொல்லியிருந்தோம். அவர் வர லேட் ஆயிடுச்சு. அது போக நம்மளுக்கும் நம்ம பண்ணைக்கு ஒரு 95 குட்டி ஏற்றி கொண்டு வந்திருந்தோம். அதுதான் நம்ம 13,200 சொல்லி சந்தன நிறுவனத்தை சொல்லி திருப்பி ஒரு 200 குறைச்சோம். அந்த குட்டியை நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தையோட நிலவரம் வந்து நீங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனை இல்லை. இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஒரு தடவை வந்துட்டு சரி சந்தை சரியில்லைன்னா திருப்பி போயிடலாம். ஆனால் நீங்கள் இந்த தருமபுரி, ஹோசூர், விழுப்புரம், நாமக்கல், சேலத்துலேருந்து வர்றாங்க. அவங்க பார்த்துட்டு சந்தை நிலவரத்தை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாமல், அதாவது ஒன்று சந்தை முடிச்சுட்டு வராங்க, இல்லைனா முன்னாடி ஒரு நாள் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் சந்தை எந்த நேரம் எப்போ ஆரம்பிக்கும் என்ன ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியலை. காரில் வந்துட்டு நம்ம பண்ணையில் வந்து எடுத்துக்கலாமா, வேறு எங்கிட்ட உங்களுக்கு குட்டி இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டுலாம் குட்டி வாங்குறது இன்றைக்குள்ள காலத்துக்கு இன்றைக்கி நிலவரத்துக்கு நீங்கள் சந்தையிலே வாங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. பொதுவாக இந்த என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இந்த 2 மாதமாக கறிக்குட்டியோட விலை நல்ல லாபம். இந்த சேலத்துலலாம் போன வருஷம் ஆடி மாதம் புரட்டாசி மாதத்தில் 350 ரூபா 340 ரூபாய்க்கு கறிக்குட்டி விற்றுட்டு இருந்துச்சு. அதுலேயே ஒரு கணிசமான ஒரு லாபம் பார்த்தாங்க. அப்போவே தட்டுப்பாடு இருந்துச்சு வளர்ப்பு குட்டிக்கு. இன்றைக்கி போன மாதம் பொங்கலுக்கெல்லாம் அதிகமான விலை விற்றுச்சு. அதாவது சாதாரணமாக ஒரு குட்டிக்கு கிடைக்கிற லாபத்தை விட அதிகமாக 1000 ரூபா 1500 கிடச்சிட்டு இருந்தனால இந்த கறிக்குட்டிக்கு டிமாண்டு விலையும் 400 ரூபாய்க்கு மேலே போனனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம். அதாவது 50 குட்டி வளர்த்தவங்க 100 குட்டி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 வளர்த்தவங்க 200 வளர்த்தவங்க 300. ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு எந்த ஒரு ஜிஎஸ்டியோ எந்த ஒரு கார்ப்பரேட்டோட இன்டர்ஃபரன்ஸோ இல்லை யாரும் உங்களை ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயமே இல்லாமல் குட்டி ஒரு 100 குட்டியை வளர்க்க போகிறீங்க, இறைய போட போகிறீங்க. 3 மாதத்தில் கறிக்கடைக்காரங்க வந்து ரொக்கமாக கை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால் ஒரு குட்டிக்கு 3000 பார்த்தவங்களும் இருக்காங்க, 2500 பார்த்தவங்களும் இருக்காங்க. 100 குட்டினா என்னாச்சு, 2 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. அப்போ இது வந்து சேலத்துலேருந்து ஓமலூர் அவங்கள தான் வந்து கொஞ்சம் பருங்குட்டி 17,000 சொன்னாங்க. அவங்க முடித்தது வந்து 16,200. இது நல்ல குட்டி, பருங்குட்டி தான். இந்த மாதிரி அதாவது சொல்லுவாங்க நீங்கள் பருங்குட்டியாக எடுத்து வளங்கன்னு. ஆனால் இன்றைக்கி உள்ள கறி ரேட்டுக்கு நீங்கள் இது ஒரு 45 நாள் 50 நாள் வளர்த்து விற்றுடலாம். குட்டி விலை அதிகனாலும் இன்றைக்குள்ள மார்க்கெட் குறையிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வளர்த்து விற்றுட்டா நல்லது. இந்த மாதிரி பருங்குட்டிகள் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் சந்தையில் இந்த மாதிரி ஒரு 2-3 வியாபாரி தான் பருங்குட்டிகள் கொண்டு வருவாங்க. அதுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி குட்டிகள் எப்போவுமே போட்டி இருக்கும். இது தம்பி கிருஷ்ணன் தான் கொண்டு வந்தான். எட்டயபுரம் போட்டு 28,000 ஜோடி சொன்னான். எவ்வளோக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரில. நம்ம கொஞ்சம் வெளியே போய் டீ சாப்பிட்டோங்கன்னா எல்லாம் நம்ம ஒரு ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம டீ சாப்பிட்றப்போ டக்குன்னு சில நேரம் முடிஞ்சிடும். சந்தையோட நிலவரம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இனிமேல் பெரும்பாலும் வந்து வெளியே வாங்குறது வந்து நம்ம வந்து ஆடுகளாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, ஏன்னா இன்றைக்கி சந்தையில் எப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் போது சந்தையில் தான் வாங்கணும். ஏன்னா எல்லாரோட பண்ணையிலும் மழைக்காலம் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு எல்லோரும் குட்டியை சேமித்து வச்சுட்டாங்க. அப்போது குட்டிகள் எல்லாத்துட்டையும் சேமிப்பு இருக்கும்போது தேவைகள் இருக்காது. பெரிய பெரிய பண்ணையாளர்கள் 400 குட்டி 1000 குட்டி வளர்க்குறவங்க வாங்கி போட்டாங்க. அப்போ இந்த மாதத்தில் இனி அதிகமான ஈத்து வரும், குட்டிகள் அதிகமாக வரும், பண்ணையாளர்கள் கம்மியாக வருவாங்க, சம்சாரிகள் கம்மியாக வருவாங்க. அப்போ வந்து தட்டுப்பாடு இருக்காது. அப்போது ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பக்ரீத்துக்கு முன்னாடியே விற்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த கறிக்குட்டியை. பக்ரீத்து முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் தட்டுப்பாடு கொஞ்ச நாள் எதுவுமே இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிக்குட்டியோட தட்டுப்பாடு இருந்தாலும் கொஞ்சம் விலை முன்னப்பின இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நிறையா பேர் குட்டி எடுத்திருக்காங்க. பக்ரீத்தை ஒட்டி பக்ரீத்து முடிஞ்சாலுமே குட்டி வந்து நிறைய வெளியே வரும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஏரியாலையும் மாறுபடும். பெரும்பாலும் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இதில் வந்து கறிக்குட்டியை விலை வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். குட்டி கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத்லேருந்து இறங்குச்சுன்னா உடனே டவுன் ஆயிரும் அந்த மார்க்கெட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணையாளர் குட்டி அதிகமாகிட்டாங்கன்னா மார்க்கெட் உடனே சேலத்தில், நாமக்கல் அது எதிரொலிக்கும். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், விருதுநகர் மாவட்டம் இருக்கட்டும், கறிக்குட்டியோட விலை என்றைக்குமே கணிசமாக மற்ற வட மாவட்டங்களோட இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தட்டுப்பாடும் எப்பவும் இருக்கும். ஏன்னா எல்லாமே கறி இங்கே தான் உற்பத்தி ஆகுது.
திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 60 to 70% குட்டிகள் வந்து பண்ணையாளருக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு காரணம், பூர்த்தி செய்கிறது வந்து இந்த மாவட்டங்கள் தான். ஏன்னா பல லட்சம் ஆடுகள் வச்சுருக்காங்க கீதாரி. அது மட்டும் இல்லாமல் பண்ணையில் வளர்த்தும் கொடுக்காங்க. சந்தைக்கு வர்றவங்க வந்து வியாபாரி, சம்சாரி, அப்புறம் வந்து பண்ணையாளர்கள். பெரும்பாலும் நீங்கள் வந்து கார் எடுத்து அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட சந்தைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையான்னு பார்த்து நிலவரத்தை பார்த்து கூட நீங்கள் அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாருமே 14 கிலோ 15 கிலோவில் தான் நம்மளுக்கு குட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா, சந்தையில் வந்து 100ல் ஒரு 5% குட்டி தான் அந்த மாதிரி வரும். அப்படி அப்போ 95% வந்து நஷ்டத்திலே போகிறாங்க. அப்படி இல்லை காரணம். நீங்கள் இன்றைக்கி சந்தையில் வெளியில் நம்ம பிடிச்ச குட்டியாக இருந்தாலும் சரி, சந்தையில் நீங்கள் பிடிச்சதாலும் சரி, நான் பிடிச்சது வந்து 13,200 பிடிச்சி ₹200 கம்மி பண்ணி 13, உயிரிடை போட்டால் 11 கிலோ தான் சராசரியாக இருக்குது. கிட்டத்தட்ட ₹590 வருது ஒரு குட்டி உயிரடைக்கு. இன்றைக்கி நிலவரம் அப்படி தான் இருக்குது. ₹550 மேலே தான் இருக்குது. ஆனால் வாடல் 1 கிலோ கூட்டிக்கலாம். ஒரு 500 குட்டி வந்து நம்ம உடனே எடை போட்டால் 1 கிலோ கம்மியாக தான் இருக்கும். 12 போட்டாலே நம்ம அந்த 500க்கு 550 அந்த ரேஞ்சு தான் வருது. கறி குட்டிகள் முதல்ல சந்தைக்கெலாம் வராது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் அந்த கறி குட்டிக்குன்னு வரல, அது பக்ரீத்து வாங்குறதும் வரக்காங்க. மயிலம்பாடி கறி குட்டி இது வரைக்கும் சந்தையில் வரமாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக கறிக்குட்டியில் இன்னும் தட்டுப்பாடு வரக்கூடிய காலங்களில் கறிக்குட்டிக்கு தட்டுப்பாடு இருக்கும். பொள்ளாச்சி, பல்லடம் இங்கெல்லாம் இன்னும் கறிக்குட்டியோடது டிமாண்டு இருக்க தான் செய்யுது. இனி ஒரு 2 மாதத்துக்கு குட்டி வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை எப்போவுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து குட்டி வேணும்னு விரும்புகிறவங்க நம்மளுக்கு அட்வான்ஸாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வரும்போது கூட ஒரு ஆளாக கூட்டுவாங்க. நம்ம நிறைய பேர் குட்டி வாங்கி கேட்டு கொடுக்காது காரணம் என்னென்னா, நீங்கள் நேராக வந்தால் மட்டும் தான் சந்தையில் பார்த்து வாங்கி கொடுக்க முடியும். நம்ம சும்மா வாங்கி அனுப்பிடுவோம், அப்புறம் உங்களுக்கு பிடிக்காது. நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும். அதனால் நீங்கள் நேராக வந்துடுங்க, நேராக வாங்க, சந்தைக்கு வாங்க. உங்கள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச வியாபாரம், நம்ம எல்லா வியாபாரத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டோம். நமக்கு யார் தோற்று வருவாங்களோ, நமக்கு நாளைக்கு குறைச்சி தருவாங்க. இன்றைக்கி நம்ம அனுசரித்து, அதாவது விலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கஷ்டமான காலத்தில் நம்ம வாங்கி கொடுத்துருப்போம், வியாபாரிக்கு கழிச்சு கொடுத்துருப்போம். அதை ஒரு இதாக வச்சு நம்ம நினச்சி நம்மளுக்காக வாங்கி கொடுப்பாங்க, கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது கடைசியாக தீராத குட்டி. இதில் ஒரு 85 குட்டி இருந்துச்சு. நம்ம இதில் ஒரு 40 குட்டி பிரித்து வாங்கிக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் வேறு ஆள் முந்திக்கிட்டாங்க. அவங்க இந்த மேலே இருக்க குட்டி நல்லா பருங்குட்டியில் பார்த்து பிரிச்சுட்டாங்க. மிச்சம் இருக்க வாங்க நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா யாருனே கழிச்சு எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது தான் வாங்கிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக சாப்பிடாம ஆட்டிலேருந்து எட்டு வந்து இங்கே வந்து விற்காமல் திருப்பி கொண்டு போகிறாங்க. வியாபாரி ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லோரும் நினைக்கிறாங்க வியாபாரி சம்பாதிக்கிறான் வைக்கிறாங்கன்னு. வியாபாரிக்கும் சம்சாரிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மாதிரி. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.